ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் நேவியில் அனதர் ஒன் ரெக்யர்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் மெட்ரிக் ரெக்யூட். அதாவது இந்தியா நேவியில் அக்னிவீர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே மெட்ரிக் ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்தியன் நேவி தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டேட்டை 5/6/2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான். இன்கேஸ் நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன் இருந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெட்ரிக் ரெக்யூர்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அவங்க திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதோட எல்லா லிங்க்குமே அறிவிப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலுடைய டெலகிராம்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் யூடியூப் தரப்பில் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகாமல் இருக்கும். ஸோ நிறைய வேலையாபல் இங்கே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் லிங்க்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க தற்போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த அஃபிஷியல் வெப்சைட் agniveer.cdac.in. இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ரொம்ப கிளியராகவே கொடுத்துருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 நோட்டிஃபிகேஷனுமே இங்கிலீஷில் இருக்கும். இதோட டேட் பார்த்தீங்கன்னா 5 ஜூன் 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் வாயிலாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் வாயிலாக அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தால் மட்டும் போதுமானது. இப்போ நம்ம இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக பார்க்கலாம். திஸ் இஸ் 2024 பேட்ச்க்கான மெட்ரிக் ரெக்யூட் தான் இப்போதைக்கு கேட்டிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்டு மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் தமிழ் மீடியம் படித்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் மினிமம் 50% மேலே மார்க் எடுத்திருந்தால் போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் அன்மேரிடு, திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேரும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ 10th எக்ஸாம் முடித்தவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ். ஸோ ஏஜ் க்ரைட்டீரியா பொறுத்தவரை இதுதான் டேட் அப்படிங்கிறத கிளியராகவே கொடுத்துட்டாங்க. ஏஜை மென்ஷன் பண்ணலை. உங்கள் பிறந்த தேதி 1 நவம்பர் 2003லேருந்து 30 ஏப்ரல் 2007க்குள்ளார இருந்தால் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும். நம்ம மேரியல் ஸ்டேட்டஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். அக்னிவேர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ ஃபுல் டைம் ஜாப். திஸ் இஸ் எ 4 பீரியட் வரைக்கும் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதாவது நீங்கள் 4 வருட காலம் இந்தியன் நேவியில் பணியாற்றலாம். ஸோ இயர்லி ஒரு தடவை 30 டேஸ்க்கான லீவும் இருக்கும். அண்ட் தென் சிக் லீவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. பே அலவன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கிளியராக இந்த பாக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதர் தென் ஆர்மி தரப்பில் தர எல்லா இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்புறம் காம்பன்சேஷன் இருக்குமே தவிர்த்து இதுக்கான கிராஜுவேட்டி அண்ட் பென்ஷன் பெனிஃபிட்ரி கண்டிப்பாக இந்த அக்னிவேருக்கு கிடையாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வாட் அபவுட் த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு வந்து நேவிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். இந்த எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா தட் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா, ஷார்ட் லிஸ்டிங் பொறுத்தவரை ஸ்டேட் வைஸ் தான் தருவாங்க. ஸோ ஏன்னா எல்லா ஸ்டேட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு தமிழ்நாடு பீப்புள் தான் காம்படிஷன் அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்டேட் வைஸ் மேலே தான் நமக்கு இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே 1 மார்க் அப்புறம் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ 2 லாங்குவேஜே இருக்கும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இது ஆப்ஜெக்டிவ் டைப் தான். சிலபஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக இருக்கும். ஒன்று சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும். நீங்கள் இந்த நேவியோட வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா சிலபஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாமோட டியூரேஷன்ஸ் வந்து 30 மினிட்ஸ் மட்டும்தான். பெனால்ட்டி மார்க் வந்து உண்டு. ஸோ நீங்கள் சரியான கேள்வி மட்டும்தான் பதில் அடிக்கணும். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா 0.25 மார்க்ஸை உங்களோட மார்க்கில் ரெடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. தட் இஸ் 550 நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் மெடிக்கலும் இருக்கும். ஃபிசிக்கல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக அதுக்கான டியூரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரன்னிங், ஸ்குவாட், புஷ்அப், பென்ட் நீ சிட்டப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறமாக ஜஸ்ட்டு ரெக்யர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை ஸ்விம்மிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறமா மெரிட் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரெக்யர்மெண்ட் மெடிக்கல் ஒரு தடவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுவாங்க. ஜாபில் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதுக்கான ஹைட் பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் ஃபார் ஹைட் வந்து ஃபார் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். விஸ்வல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. டே 27 மே அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கும். பட் நம்ம கிளியராக அஃபீஷியலில் பார்த்துட்டோம். 5/6/2024 வரைக்கும் நீங்கள் இதுக்கு
தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட செஸ்ட்டுக்கு நேராக கரெக்டாக ஒரு பிளாக் கலர் ஸ்லேட்டில் உங்களோட நேம், டேட், எப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். இது இருக்கிற ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டும். அதே மாதிரி கேப் இது மாதிரிலாம் நீங்கள் போட்டக்கூடாது. ஃபோட்டோ வந்து நீட் அண்ட் க்ளீனாக கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற மெட்ரிக் ரெக்கார்டு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதோட ஃபாலோவுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பல இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.